தான் டவுரி கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க. அந்த டைம்ல கட்ட தான் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே மாறி மாறி நம்ம கொடுக்குறோம். தயவுசெய்து நான் தான் சொன்னேன், இந்த ரீல்ல போட்டிருந்தேன், எப்படி லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்போம், டவுரி வாங்குறதும் தப்பு, டவுரி கொடுக்கறதும் தப்பு. புரியுதா? Parents, until and unless we decide we will not give, it's not going to stop. புரியுதா? உங்க பொண்ணு டவுரி கொடுத்து போய் அந்த வீட்டில் கஷ்டப்படுறத விட நம்ம கூட இருக்கலாம், பரவாயில்ல. சரியா? கவலைப்படாதீங்க, மினிஸ்ட்ரிக்கு எடுத்துப்போம் உங்களை. ரைட்? ஸோ தயவு செய்து அண்டர் நோ கம்பல்ஷன் நீங்க பொண்ணுக்கு உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. அதான் சொன்னல, நாங்கள் என்ன செய்ய போறோம், பாக்ஸிங் கிளாஸ் அனுப்ப போறோம். கல்யாணத்துக்கு 6 months இருக்குது, அந்த 6 months பாக்ஸிங் கிளாஸ், ஜூடோ கிளாஸ். ரைட்? அதனால தயவு செய்து உங்க பொண்ணுக்கு கொடுத்து நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க அவங்கள. புரியுதா? இஃப் யூ கிவ் டவுரி யூ ஆர் எம்பாரசிங் யுவர் சைல்ட். டோன்ட் எவர் டூ தட். அண்ட் ஒரு கிளியரா நான் சொல்றேன், கல்யாணம் நடத்தும் போது we will ask 3 questions. இந்த திருமணம் நடக்காதவருக்கு நிறைவேறது ஏதாவது தடைக்குதான்னு கேட்போம். எல்லாரையும் ஓப்பனாக கேட்பேன், டவுரி இன்வால்வ்டான்னு கேட்பேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு நான் பேரண்ட்ஸை வேற கூப்பிடுறேன். சரியா? யூ நோ அபவுட் மீ, நான் எவ்வளோ சாதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? டவுரி இன்வால்வ்டு, காஸ்ட் இன்வால்வ்னா நீங்கள் கல்யாண செலவுலாம் வேஸ்ட்டு, நான் நிறுத்திட்டு போயிடுவேன். ரைட்டா? ஸோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி கிளியர். இன்னொங்க 2025ல வந்துட்டோம். இஃப் யூ ஆர் சீயிங் சச் இன்ஸ்டன்சஸ், ஷேம் ஆன் அஸ். And the worst part is shame on churches and Christians who ever get involved in this. வெளியே இருக்கிற கம்யூனிட்டி கூட கரல, இயேசுவின் அன்பை பற்றி பேசுகிற கிறிஸ்துவர்கள் இதை செய்தா இது இன்னும் மோசம். ஸோ அதனால as church, as family, இது எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் சொல்றேன், தயவு செய்து நிறுத்துங்க. And we have a responsibility. ரைட்? இன்னும் நம்ம கேசஸை பார்த்துன்னு ஐயோ போயிடுச்சு, உயிர் போயிட்ட பிறகு என்னங்க பண்ண முடியும்? I don't know how many people listen to that girl's voice note. Terrible as a father. It's like a dead body listening to that. கேட்டா நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே செத்துருவோம். Right? And I want to tell you, as a church, if we don't take this stand, there's no use of we running a church at all. So அதனால very strict. இந்த சபையில் கல்யாணம் நடந்தா தயவு செய்து சொல்றேன், and this responsibility is also to all the men who are getting married. சரியா? தயவு செய்துங்க, நீங்க வாங்குனீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா கல்யாணம் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், பாஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 22 years ஆகுது, நீங்க சொல்லலாம், ஐயா என் ஒய்ஃப் போட்டுன்னு வந்த எல்லா நகையும் அவ ஃபேமிலிக்கே கொடுக்கப்பட்டது. I gave back all her jewels to her family, and whatever my wife is wearing today, it's from my hard earned money. So my wife is not wearing any of her jewels from the family. So அதனால இதை நான் சொல்றேன்னா இதை நான் செஞ்சேன், அதனால நான் சொல்றேன். அதனால as a church, the most important message, நீங்க இதுக்கப்புறம் நான் என்ன பேச போறேன் நீங்க கேட்குறீங்களோ இதை கேட்டுன்னு போடுங்க. ரைட்? ஆல் ரைட். நவ் எல்லாரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க, இந்த சீரியஸை அப்படியே வச்சுங்க. ஓகே? சீரியஸ்னஸ் ஹேஸ் டு பி தேர். ரைட்? நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் கேட்குறோம், அது அப்படியே போயிடக்கூடாது. ரைட்? It has to be there in your hearts. And அதே மாதிரிங்க இன்னொன்று சொல்றேன், வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் ஷேரிங். புரியுதா? பொண்ணு கட்டுறதுனால ஃபுல் 100% எக்ஸ்பென்ஸ் நீ பார்த்துக்கணும். எதுக்கு? அப்புறம் நம்ம சொல்லிடணும், சரிப்பா எங்கள் பிரியாணியில் மட்டும் பீஸ் இருக்கும், உங்கள் பிரியாணியில் பீஸ் இருக்காது, உங்கள் ஆளுங்கெல்லாம். பரவாயில்லையா? ரைட்? இதை நம்ம தாங்க முடிவு எடுக்கணும். as parents இதை முடிவு நம்ம தான் எடுக்கணும். ரைட்? ஓகே. டெஸ்டிமனிஸ்.